ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இருதயம் கலங்கி போயிருக்கிற, இருதயம் உடைக்கப்பட்டு போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்துதான் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நன்கு புரிந்திருக்கின்றார். ஒருவேளை இருதயத்தில் என்னலாம், என்னை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லையே, என்னுடைய பாரத்தை அறிந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் எண்ணங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், நான் உன்னை மறப்பதில்லை. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் உம்முடைய அன்பு ஒருபோதும் மாறாதையா. இவர்களை கர்த்தர் மறவாமல் நினைத்தருளி ஆசிர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய கிருபையுள்ள கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் அப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். மனுஷ கண்களில் தயவை கட்டளிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. அநேக நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஒரு அற்புதத்தை காணட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். தகப்பன் ஆசிர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். ஆமேன்.